ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்டுக்கு எப்படி நம்ம ஐயூபேக் நேம் எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து எப்படி எழுதுறதுன்னு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் இதை அஷ்யூம் பண்ணிங்க, இதை ஃபஸ்ட்டு கார்பனாக வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து ஒரு செகண்ட் கார்பனாக வச்சுருக்கலாம். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், தேர்டு கார்பனை அஷ்யூம் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு வந்து ஃபோர்த்து கார்பன் நம்ம அஷ்யூம் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து ப்ராப்பராக நம்ம அந்த காம்பவுண்ட் நம்ம எப்படி எழுதலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா CH3 வந்து இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குது CH3 மொதல் கார்பனை எழுதியாச்சு. ரெண்டாவது கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து CH ஒரு கார்பன் ஹைட்ரஜன் வந்து இருக்குது. அப்புறம் ஒரு டபுள் பாண்ட் வந்து இருக்குது. டபுள் பாண்டுக்கு அப்புறம் இது தேர்டு கார்பன். இங்கே நமக்கு வந்து CH3 வந்து இருக்குது. ஃபோர்த்து கார்பனில் ஒரு CH2 வந்து இருக்குது, ஒரு Br வந்து இருக்குது. ஓகே, அப்போ இதில் வந்து நமக்கு வந்து லாங்கஸ்ட் செயின் வந்து பார்த்தீங்கன்னா இதான் லாங்கஸ்ட் செயின். அதில் வந்து நமக்கு வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் லாங்கஸ்ட் செயின். அப்போ நமக்கு வந்து நம்பரிங் வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம்னா ரைட் டு லெஃப்ட்டும் கொடுக்கலாம், லெஃப்ட் டு ரைட்டும் நம்ம வந்து கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கேருந்து கொடுக்குறேன். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்டு கார்பன், இது ஃபோர்த்து கார்பன். ஓகேவா? இதே நீங்கள் ரைட் டு லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா என்ன வரும், இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த்து கார்பன். அப்போ நம்ம அல்கினோட பொசிஷன் எங்கே வருது, லெஃப்ட் டு ரைட்டு கொடுத்தாலும் செகண்ட் பொசிஷன் தான், அப்புறம் ரைட் டு லெஃப்ட் கொடுத்தாலும் செகண்ட் பொசிஷன் தான். அப்போ ரெண்டுமே நமக்கு வந்து ஈக்குவலாக வந்தது அப்படின்னா நம்ம வந்து எந்த மெத்தட்னாலும் நமக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ரைட் டு லெஃப்ட்டும் கொடுக்கலாம், லெஃப்ட் டு ரைட்டும் கொடுக்கலாம். அப்படி ஈக்குவலாக வரும்போது நம்ம என்னன்னா சப்ஸ்டியூஷனுக்கு வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ சப்ஸ்டியூஷனுக்கு வந்து லோயஸ்ட் நம்பர் வந்து வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட் தான் நமக்கு வந்து மெத்தட் வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ கீழே கொடுத்துருக்க நம்பரிங் தான் நமக்கு வந்து கரெக்டு. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஐயூபேக் நேம் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். முதல்ல சப்ஸ்டியூஷன் நேம் தான் நம்ம எழுதணும். இங்கே என்னென்ன சப்ஸ்டியூட் வந்து இருக்குது, மெத்தில் இருக்குது, புரோமின் இருக்குது. அப்போ ஆல்பபெட்டிக் ஆர்டரில் முதல்ல புரோமினை தான் எழுதணும். அப்போ புரோமினோட பொசிஷன் எங்கே இருக்குது, ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து இருக்குது. அப்போ 1 புரோமோ, ஓகே, 1 புரோமோ, 2 மெத்தில், 2 புரோமோ, 1 மெத்தில். மொத்தம் டோட்டலாக எத்தனை கார்பன் அட்டம் இருக்குது, 4 கார்பன் அட்டம் இருக்கு இல்லையா. அப்போ பியூட் டபுள் பாண்ட் எங்கே இருக்குது, செகண்ட் பொசிஷன் வந்து இருக்குது, பியூட் 2 ஏன். ஸோ இதான் திஸ் த மெத்தட் டு ரைட் த ஐயூபேக் நேம் ஃபார் திஸ் காம்பவுண்ட்.